குடியரசுத் தலைவர் மாளிகையின் கதவுகளை மக்களுக்காக திறந்து வைத்தவர் அப்துல் கலாம். தன் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களிடையே அறிவு எழுச்சியை ஏற்படுத்தியவர். அவர் வாழ்ந்த டெல்லி இல்லத்தை அறிவுசார் மையமாக மாற்றக்கோரி இணையத்தில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கு இளைஞர்கள் மத்தியிலும் ஆதரவு பெருகி வருகிறது. ஆசிரியர், விஞ்ஞானி, குடியரசுத் தலைவர் என கடைசி மூச்சு வரை நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். அனைத்து மதங்களையும் ஒன்றாக பாவித்த தேசப்பற்றாளர், மாணவர்களின் கனவு நாயகன், விண்வெளி அரங்கில் இந்தியாவை தலைநிமிர வைத்தவர். இப்படி அடுக்கடுக்கான பெருமைகளுக்கு சொந்தக்காரர் அப்துல் கலாம். நாட்டிற்காகவே வாழ்ந்து மறைந்த கலாமின் டெல்லி இல்லத்தை அறிவுசார் மையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை குரல் நாடு முழுவதும் ஒலித்து வருகிறது. ஆனால் பல்வேறு காரணங்களை கூறி அதனை நிராகரித்துவிட்ட மத்திய அரசு அவசரமாக கலாமின் விலைமதிப்பற்ற புத்தகங்களையும் பயன்படுத்திய பொருட்களையும் லாரியில் ஏற்றி அனுப்பியது. டெல்லியில் இருந்து வந்த 205 பார்சல்களை கலாமின் பேரன் சலீம் பெற்றுக்கொண்டார். ஆனால் விலைமதிப்பற்ற அந்த புத்தகங்களையும் பொருட்களையும் வைப்பதற்கு கூட தங்கள் வீட்டில் இடமில்லை என்று வேதனைப்படுகிறார் சலீம். நிறைய பொருட்கள் வந்திருக்கிறது, நிறைய புத்தகங்கள் வந்திருக்கிறது. அந்த புத்தகங்கள் அனைத்தும் இங்குள்ள மாணவர்களுக்கும் இந்த மாவட்டத்தில் உள்ள மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில் இங்கே ஒரு நூலகம் அமைக்கப்படும். மேலும் இந்த புத்தகங்கள் இங்கே வந்ததுக்கு பதிலாக டெல்லியில் இருந்தால் அங்கு உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயன்படும் வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாலேஜ் சென்டரை உருவாக்கியிருக்கலாம். அது எங்களுடைய வேண்டுகோளாக மத்திய அரசிடம் கொடுத்திருந்தோம். அதுக்கு நிறைவேற்றவில்லை. இது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. பதவிகாலம் முடிந்த பின்னரும் அரசியல்வாதிகள் பல ஆண்டுகளுக்கு டெல்லியில் அரசு இல்லத்தில் குடியிருந்து வரும் நிலையில் கலாமின் இல்லம் ஏன் உடனடியாக காலி செய்யப்பட்டது என்ற கேள்வி நாட்டு மக்கள் மனதில் எழுந்துள்ளது. இஸ்லாமியராக இருந்தும் தேசியவாதியாக திகழ்ந்தவர் கலாம் என சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த மத்திய அமைச்சர் மகேஷ் சர்மாவுக்கு அந்த இல்லம் ஒதுக்கப்படுவது இளைஞர்களிடையே இன்னும் வேதனையை உருவாக்கியிருக்கிறது. மத்திய அரசின் திட்டத்தில் மறைமுக நோக்கம் இருப்பதாகவே அவர்கள் சந்தேகிக்கின்றனர். கலாமின் டெல்லி இல்லத்தை அறிவுசார் மையமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து முதலில் செய்து வெளியிட்ட நியூஸ் 7 தமிழ் அதனை ஒரு இயக்கமாகவே கொண்டு சென்று வருகிறது. இதற்கு ஆதரவாக அரசியல்வாதிகள், இளைஞர்கள், மாணவர்கள், திரையுலக பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக டெல்லி இல்லத்தை அறிவுசார் மையமாக மாற்ற வலியுறுத்தி நியூஸ் 7 தமிழின் நிர்வாக ஆசிரியர் திரு பகவான் சிங் www.change.org என்ற இணைய பக்கத்தில் கையெழுத்து இயக்கம் ஒன்றை தொடங்கியுள்ளார். அதற்கு நாட்டு மக்களிடையே ஆதரவு பெருகி வருகிறது. ரெடிஃப் இணைய இதழ் உள்ளிட்ட பல்வேறு இதழ்களும் கலாமுக்கான இந்த இயக்கம் பற்றி விரிவாக எழுதியுள்ளன. ஒரே நாளில் 800க்கும் மேற்பட்டோர் www.change.org இணைய பக்கத்தில் தங்கள் ஆதரவை பதிவிட்டுள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள் இதனை மாபெரும் இயக்கமாக முன்னெடுத்தால் மத்திய அரசின் மனநிலையை மாற்றி கலாமின் டெல்லி இல்லத்தை மீண்டும் அப்துல் கலாமுக்காக மாற்றியமைக்க முடியும் என்பது உறுதி. செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ், சென்னை.